எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே டேய் இங்க வாடா. இனிமே யாரையும் இடிக்காத. சரிண்ணே. ஓ ஹாய். 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 நீங்க யாரை தேடிட்டு இருக்கீங்க? சும்மாதான். ஆமா, உங்க அண்ணன் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எந்த டென்ஷனும் இல்லாம ஜாலியா ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கூட தான் தங்கச்சி கல்யாணம். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க? உங்களெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்காக தானே நான் இங்க இருக்கேன். எனக்கும் எந்த வேலையும் இல்ல. ஏன்னா இதுக்குன்னே எங்க சித்தி ஃபேமிலியை வர சொல்லியிருக்கோம். நீங்க தான் பாத்தீங்கல்ல, அந்த மீனாட்சி சக்தி அவங்கெல்லாம் அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு 4 நாள் நல்ல சாப்பாடு போட்டோம்னா அந்த அடிமைங்க எல்லா வேலையும் பார்த்துடுங்க. ஏங்க, அவங்க உங்க ஃபேமிலி மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. அவங்கள போய் அடிமை கிடிமைன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் மீனாட்சி. இந்த டாபிக்கை இதோட விட்டுருவோமா? நம்மள பத்தி பேசுறதுக்கே நிறைய இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம கண்டவங்கள பத்தி பேசி டைமை வேஸ்ட் பண்ணணும்? என்னங்க கண்டவங்கன்றீங்க? நம்மள பத்தி பேசுவோமா ப்ளீஸ்? நம்மள பத்தி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? ஏங்க, நம்ம சொந்தக்காரங்களாயிட்டோம், நெருக்கமாயிட்டோம். உங்களை பத்தி நானும் என்ன பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்க நிறைய பேச வேண்டியது இருக்குல்ல. நெருக்கமாயிட்டுமா? உங்களை பத்தி தான் உங்க அப்பா நேத்தே சொன்னாரே. என்ன பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஏன்னா பேசிக்கலி நான் ஒரு வெட்டி பையன். லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே முதல்ல வெட்டி பையனா தான் இருந்திருக்காங்க. ஆனா நான் கடைசி வரைக்கும் வெட்டி பையனாவே இருக்கணும் முடிவு பண்ண ஒரு வெட்டி பையங்க. ஏன் உங்களை பத்தி நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுமா. அப்பா, என்னம்மா? நமக்கு எவ்வளவு சொத்துப்பா இருக்கும்? ஏமா கேக்குற? சொல்லுங்கப்பா. 60 crores மேல இருக்குமா? அதுல என்னோட ஷேர்ப்பா 30 crores மேல வருமா? தேங்க்ஸ் பா. 30 crores. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண மினிஸ்டர்ஸ், ஹோம் மினிஸ்டர்ஸ் இவங்கள யார்கிட்டயாவது பேசி உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா? 1 செகண்ட்ல பண்ணி காட்டுறேன். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி சான்சஸை யூஸ் பண்ணி நீங்க பெரிய ஆளா ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த சான்ஸை விட்டுட்டு நீங்க கண்டதை தேடாதீங்க. உங்க லைஃப் வேஸ்ட் ஆயிடும். என்னாச்சுங்க உங்களுக்கு? நான் உங்க சொத்து விவரம்லாம் கேட்கவே இல்லையே. நான் சம்பாதிக்க வழி இல்லாமலோ காசு இல்லாமலோ ஒன்றும் கிடையாதுங்க. வெறும் காசுக்கு அடிமையா லைஃப் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. இது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு வேற என்ன வேணும்னு கேளுங்க, நான் பண்றேன். என் உயிரை கொடுத்தாது பண்றேன். சூப்பருங்க. இப்பதான் நீங்க உருப்படியா ஒரு கேள்வியே கேட்டிருக்கீங்க. ஆனா நீங்க அவ்வளவு ஹெவியாலாம் எனக்கு எதுவும் பண்ண வேணாம். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா போதும். என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் பண்றேன். அது ஒன்றும் இல்லைங்க. உங்கள் சிஸ்டர் மீனாட்சி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் உங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நான் பேசிட்டு போயிடுவேங்க. என்ன பேச போறீங்க? இல்லைங்க, அது ஒரு சின்ன விஷயம். சின்ன விஷயம் தானே, அதை என்கிட்ட சொல்லுங்க. விட்ட மாட்டோம் போல இருக்கு. என்ன சொன்னீங்க? அது அவங்க சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தாங்க. அப்போ பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. நான் தான் அவங்களுக்கு பில் அமௌண்ட்லாம் பே பண்ணேன். அதை திருப்பி கொடுக்குறேன்னாங்க. சொந்தக்காரங்களுக்குள்ள எதுக்குன்னு அதான் வேணும்னு சொல்லலான்னு தான். கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா? அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க போங்க, நான் சொல்லிக்கிறேன். இல்லைங்க, நானே நேரில் பார்த்து. நீங்க என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிடுறேன். நீங்க போங்க. நான் சொல்லிடுறேங்க, நீங்க போங்க. என்ன நம்ப மாட்டீங்களா? இல்லை,
அப்போ நீங்களே சொல்லிடுறீங்களா? ம். ம். ஐயோ, என்ன சித்தி நீங்க போய் கால்ல போடுற ஷூவெல்லாம் துடைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, தம்பியோட துணி எல்லாம் துவைக்கிறதுக்காக எடுத்து போட்டேன். பார்த்தா ஷூ ரொம்ப தூசியா இருந்தது. மாப்பிள்ளை ஷூ இல்ல, பளபளன்னு இருக்க வேணாம். ம், சரி இந்தாங்க. எதுக்குமா என்கிட்ட காசு கொடுக்குற? செலவுக்கு வச்சுக்கோங்க. புரியல. இனிமே காசு வேணும்னா என்கிட்ட கேளுங்க சித்தி. எவ்வளவு வேணும்னாலும் நான் தரேன். பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கேக்குறது அசிங்கமா இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட யாருமா காசு கேட்டா? கேட்காம அவங்க எப்படி சித்தி சொல்லுவாங்க? அவங்க எல்லாம் ரொம்ப டீசென்ட் ஆனவங்க. இப்படி 200-300 ரூபாவெல்லாம் அவங்க கிட்ட போய் கேட்டு நின்னா உங்களை மட்டும் இல்ல எங்களையும் அசிங்கமா நினைச்சிடுவாங்க. நீங்க இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிடுவீங்க. நாங்க அப்படி அவங்க கூட இருக்க முடியாதுல்ல. இங்க பாருங்க சித்தி, அவங்க மூஞ்சில முழிக்க முடியாத மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஐஸ்வர்யா, நீ என்ன சொல்றேனே எனக்கு புரியல. நான் போய் எதுக்கு அவங்க கிட்ட காசு கேட்க போறேன்? நீங்க போய் நேரடியா கேட்கல, ஆனா கேட்க சொல்லி அனுப்பியிருக்கீங்கல்ல. நான் யார அனுப்பினேன்? சரி விடுங்க சித்தி, நடந்தது நடந்து போச்சு. நீங்க கஷ்டப்படுறீங்க. சரி, ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடியே இங்க வந்தீங்கன்னா நல்ல சாப்பாடா இங்க சாப்பிட்டு போவீங்கன்னு தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க இங்க வர சொன்னோம். வந்த இடத்துல எங்களை அவமானப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஐஸ்வர்யா, யார்கிட்டயும் கையேந்தி நிக்கிற நிலைமை எங்களுக்கு இல்ல. நான் யார்கிட்ட கேட்க சொன்னேன் அத சொல்ல முதல்ல. இப்ப வரீங்களா? நான் நிரூபிக்கிட்டா? ஆனா அது இன்னும் அசிங்கமா போயிடும். அவங்களுக்கு இதெல்லாம் பிச்சைக்காரங்களுக்கு போடுற காசுதான். ஆனா இதை எதுக்கு என்கிட்ட சொல்லிருக்காங்க தெரியுமா? உங்க சொந்தத்துல பிச்சைக்கார கும்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான். ஐஸ்வர்யா, சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் யார்கிட்டயும் காசு கேட்க சொல்லல. நீங்க சத்தியம் பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியாம நடந்திருக்குமோ? ஏன்னா பொண்ணோட அண்ணன் கண்டிப்பா போய் சொல்லிருக்க மாட்டாரே. அவர்கிட்டயா? யார் காசு வாங்கினதா சொன்னாரு? உங்க பொண்ணு மீனாட்சி. மீனாட்சியா? ஆமா, அவர் ஏதோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிருந்தாராம். அங்கதான் அவர்கிட்ட போய் உங்க அன்பு பொண்ணு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம காசு கேட்டு வாங்கிருக்காங்க. நீங்க நம்பலனா இப்பவே என் கூட வாங்க. பொண்ணோட அண்ணன்கிட்ட உங்களை கூட்டிட்டு போய் நான் ப்ரூவ் பண்றேன். மீனாட்சி, அம்மா, என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க? உன்னை பெத்ததுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். என்னமா ஆச்சு? இவ்வளவு வளர்ந்திருக்கே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நான் என்னமா பண்ண? ஏண்டி, உனக்கு காசு வேணும்னு கேட்டா நான் கொடுக்க மாட்டேன். அது என்ன, அடுத்த ஆளு கிட்ட போய் காசு கேக்குற பழக்கம்? என்னமா இது புது பழக்கமா இருக்கு? இது வரைக்கும் எங்க யாரையுமே நீ அடிச்சதே இல்லையேமா. எதுக்குமா இவ்வளவு கோவப்படுற? உன்னோட அண்ணன் கிட்ட போய் காசு வாங்கிருக்காடி. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வேலையை செஞ்சிருப்பான். அம்மா, நான் போய் யார்கிட்டயும் காசு கேட்பேனாமா? நான் யார்கிட்டயும் காசு கேட்கலம்மா. ஏமா, காசு விஷயத்துல அக்கா எப்படின்னு உனக்கு தெரியாதாமா? 100 ரூபாய் கீழே விழுந்திருந்தா கூட அதை எடுக்க கூச்சப்படுவாமா. இவ போய் எப்படிமா இன்னொருத்தங்கிட்ட காசு வாங்குவா? சத்தியமா நான் அவர்கிட்ட கேட்கலமா. அவர் தாமா என்கிட்ட பம்படியே கொடுத்தாரு. அக்கா, முதல்ல நீ அழுகிய நிறுத்து. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலை. நான் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போனேன்.
பர்ஸ வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் அப்புறமா வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். சார் என் பில்லோட சேர்த்து அவங்க பில்லையும் போட்டுருங்க, நானே பே பண்ணி. இல்ல ஏங்க, நான் உங்களை அடுத்த தடவை பார்க்கும்போது இந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன். ச்சே, அவமானப்பட்ட கோவத்துல என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம அவசரப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன்டி. என்ன மன்னிச்சிரு. அம்மா, உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. என் விதியே அப்படித்தானே. எனக்கு எப்போ இது சரியா நடந்திருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து என் விஷயத்துல மட்டும் எல்லாமே தப்பா தானமா நடந்திருக்கு. என்னால எப்பவுமே மத்தவங்களுக்கு கஷ்டம் தான்மா. என்னடி இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எல்லாம் அந்த பொண்ணோட அண்ணனாலதான். முதல்ல நீ வா, அந்த ஆள் கொடுத்த காசு அந்த ஆள் மூஞ்சில விட்டு. ஏய் நில்லு, என்னடி பேசிட்டு இருக்க? அவர் பொண்ணோட அண்ணன். யாரா இருந்தா என்னம்மா? அந்த ஆளா காசு கொடுத்துட்டு அது எல்லார்கிட்டயும் சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். ஏய், எதையாவது பண்ணி கல்யாணத்துல பிரச்சனையை உண்டு பண்ணனா பண்ணிடாதீங்க. என்ன? யாராவது ஒருத்தர் வந்து நம்மள அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க, நம்ம அதை சகிச்சுட்டு இருக்கணுமா? உன்கிட்ட தப்பா சொன்னது யாரு? அத சொல்லு. அது எதுக்குடி இப்போ? இப்ப நீ சொல்லல, நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம். ஏய், என்னங்கடி, எதுக்கு இப்படி சின்ன விஷயத்தை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி பாதியிலேயே போனா பெரியம்மா மனசு கஷ்டப்படாது? பெரியம்மா, மீனாட்சி, பெரியம்மாவை மன்னிச்சிடுறா செல்லம். என்னக்கா நீ போய் சின்ன பிள்ளைங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? இப்பதான் மேகலக்கா இங்க வந்து ஐஸ்வர்யா உங்ககிட்ட பேசினத சொன்னாங்க. நான் வர்றதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்துச்சு போல இருக்கே. அதை விடுக்கா, கல்யாணம்னா சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். அதெல்லாம் பெருசுப்படுத்த கூடாது. சின்ன பிள்ளைங்க. அததான் நானும் சொல்ல வந்தேன். இந்த பெரியம்மாவுக்காக கொஞ்சம் பொறுத்து போங்கம்மா. இது உங்க அண்ணன் கல்யாணம். தங்கச்சிங்க ஒன்னா இருந்து சந்தோஷமா நடத்தி கொடுக்கணும். நீங்க கோச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா இந்த கல்யாணம் கல்யாணமாவே இருக்காதுமா. சாரி பெரியம்மா, நாங்க போக மாட்டோம். என் மேல எந்த தப்பும் இல்ல பெரியம்மா. கோதாவரி கிட்ட என்னடி சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையே. ஏய், பொய் சொல்லாத. சுந்தர் கிட்ட மீனாட்சி வலிய போய் பணம் வாங்கினான்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருக்க. ஏன்டி இப்படி திமிர் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்க? அம்மா, எதுவா இருந்தாலும் தனியா போய் பேசலாம். கொண்டவங்க முன்னாடி என்ன வச்சு கேள்வி கேட்காத. ஏய், அர்ச்சனா, யாரடி உனக்கு கண்டவங்க? அக்கா, சின்ன புள்ள ஏதோ கோவத்துல பேசுது, விடுக்கா. இவ சின்ன பிள்ளையா? எவ்வளவு கிரிமினலா யோசிச்சு பண்ணிருக்கா தெரியுமா? இவள போய் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய், சொந்த அக்கா தங்கச்சிங்க இப்படி கிரிமினல் வேலை பாக்குறதுக்கு உனக்கு எப்படி புத்தி வந்துச்சு? மா, ஏன் வயித்துல பிறந்துட்டு இப்படி பாசமே இல்லாத ஜென்மமா இருக்கியே? அக்கா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் ஐஸ்வர்யா, எங்க மேல உனக்கு ஏதாவது கோவமாமா? நீங்க பேசாதீங்க. ஏய், உதப்ப பாத்துக்க. செஞ்ச தப்ப ஃபீல் பண்ணாம அவங்கள எதிர்த்தா பேசிட்டு இருக்க? ஒரு மரியாதை தெரியாது? சீ, நீ எல்லாம் என்னடி படிச்சிருக்க? மா, எல்லார் முன்னாடி இப்படி பேசி என்ன அசிங்கப்படுத்தாத. பெத்த பொண்ணு 4 பேருக்கு முன்னாடி திட்டுறது எனக்கும் அசிங்கமா தான் இருக்கு. இப்படி திட்டினாலும் நீ திருந்த போறது இல்லையே. நீ அந்த மாதிரி ஜென்மம் தானே. தப்பு பண்ணிட்டு எவ்வளவு திமிரா நிக்கிறா பாரு. பாக்க எனக்கு அப்படியே கோவமா வருது. ஏய், என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ இங்க இருந்து, போ. இத பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த, இப்படிப்பட்ட பொண்ணே வேணான்னு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொன்னுடுவேன், பாத்துக்கோ. அக்கா, பெத்த பொண்ணு கிட்ட என்ன பேச்சுக்கா பேசிட்டு இருக்க? முதல்ல நீ இங்க இருந்து வா, போலாம். வாக்கா, வாங்கறே, வா.
இது நல்லா இருக்காக்கா? ஏய் அனு, ஏன் இத்தனை Dress வச்சு முடிச்சிட்டு இருக்க? ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதானே? அக்கா, கலர் கலரா ட்ரெஸ் பண்ணாதானே பசங்கள சைட் அடிப்பானுங்க. ஏய், அப்போ உன்னை யாராவது சைட் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா ஃபங்க்ஷனுக்கே வரியா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை யாரும் சைட் அடிக்கலனா அது அந்த பொண்ணுக்கு அசிங்கம். இதே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை சைட் அடிச்சா அது அந்த பசங்களுக்கு அசிங்கம். எனக்கா நான் சொல்றது? அடிப்பாவி. என்னடி எல்லாரும் உட்கார்ந்திருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்ல இருந்து கார் வந்துருச்சு, இன்னும் கிளம்பலையா? என்ன கிளம்பலையா? நலங்குக்கு. என்ன நலங்குக்கு? ஏய், என்ன வடிவேலு காமெடின்னு நினைப்பா? உத வாங்க போறீங்க. மா, நலங்குக்கு நாங்க எதுக்குமா? நீ போய் நலங்கு வச்சிட்டு வா, நாங்கெல்லாம் இங்கே இருக்கோம். கல்யாணத்துக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன் எல்லாம் சொல்லக்கூடாதுரி. கிளம்புங்க. மா, சந்தனத்தை எடுத்து கண்ணத்துல தடவிட்டு பன்னீர் எடுத்து தலையில தெளிக்க போறாங்க. அதுக்கு போய் நாங்க அவ்வளவு தூரம் வரணுமா? என்னது அப்படி சொல்லிட்டீங்க? ஏய், சொல்லுடி அவங்களுக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு சடங்குலயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. புதுசா வந்த சொந்த பந்தம் உறவுகள் யார் யாருன்னு வந்திருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கவும் அவங்க கூட பேசி பழகவும் தான் இந்த சடங்கெல்லாம். அங்க 1000 சொந்தங்கள் வந்திருந்தாலும் ஏன் தங்கச்சி பசங்கன்னு நான் சொல்லிக்க வேணாமா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நலங்கு வைக்கணும். அப்பதான் நீங்க எவ்வளவு முக்கியம்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பெரியம்மா, எங்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் பெரியம்மா. அது மத்தவங்களுக்கும் தெரிய வேணாமா? உங்க அண்ணன் வேற நாத்தனார் முறைக்கு மீனாட்சி தான் ஃபர்ஸ்ட் வந்து நலங்கு வைக்கணும்னு சொல்லிருக்கான். நீங்க வரலனா அவனுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. முதல்ல கிளம்புங்க. பெரியம்மா, அவ சும்மா விளையாட்டுக்கு அம்மா கிட்ட அப்படி சொல்லிட்டு இருந்தா. நாங்க வராம எப்படி? பேசிட்டே இருக்காம சீக்கிரம் ரெடி ஆகி கிளம்புங்க, டைம் ஆச்சு. 4 பேர் ரெடி ஆக எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க போய் சந்தனம் கலக்கிக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள நாங்க வந்துருவோம். கோதாவரி, அவங்க வரட்டும். நீ ரெடி ஆயிட்டல? முதல்ல வா, நம்ம கிளம்புவோம். சரி, வந்துருங்கடி. பை. சீக்கிரம். நான் ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆகுறேன். ஆமா ஆமா, 5 ட்ரெஸ்ஸையும் வரிசையா ஒவ்வொண்ணா போட்டு பார்க்கணும்ல. முதல்ல நீயே போய் ரெடி ஆகு. சீ போடி. நீ போடி. வாக்க நம்ம போலாம். நலங்கு கூட நீங்க வந்துதான் தொடங்கி வைக்கணுமா? எங்க அம்மா உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்க ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மரியாதையே ரொம்ப அதிகம். கார்த்திக்கு ஒரே தங்கச்சி நான் தான். நீங்க என்னடி வந்து தொடங்கி வைக்கிறது? அலங்காரம் பண்ணிக்கிட்டு உள்ளேயே கடங்க, நான் வந்து திறந்து விடுறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க போல இருக்கு. எங்கே ஏஞ்சல்? ஹாய். ஹாய். உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு. பொங்கலுக்கு எடுத்தது. உங்களுக்கு எடுத்தது இல்லையா? செம்ம காமெடிங்க. அத்தை, அவர் வந்துருவாரு, நீங்க வாங்க. நலங்கு வைக்க நம்ம நயன்தாரா வரும்னு பார்த்தா எல்லாம் வாழத்தாரா போயிட்டு இருக்கு. என்னப்பா ஆண்டி, எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்களே. இல்ல, நேத்து உங்க கூட பச்சை கலர் புடவை கட்டிக்கிட்டு பச்சை கலரா? உங்க பேரு கூட மீனாட்சியோ காமாட்சியோ? ஓ, காமாட்சியா? காமாட்சி, தம்பி கூப்பிடுது பாரு. என்னப்பா தம்பி? ஒண்ணும் இல்ல ஆண்டி, நீங்க போங்க. நம்ம ஏஞ்சல் வந்துட்டா. வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்களா? மாப்பிளையே வந்துட்டான். இல்ல, கூட்டம் கம்மியா இருக்கே, நிறைய பேர் வந்தா கலகலப்பா இருக்குமேன்னு கேட்டேன். நீங்க ஒருத்தர் மட்டும் இருந்தா போதாது, கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காதே. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன். அப்புறம் நீங்க மட்டும் தனியா வந்தீங்க?
இல்லையே, எல்லாரும் ஒன்னா தான் வந்தோம். இல்ல மத்தவங்கலாம் வரலையான்னு கேட்டேன். மத்தவங்கன்னா வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து ஏய் எல்லாரும் வந்துட்டாங்க மாப்ள. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து எல்லாரும் வந்தாச்சு. என் பொண்ணுங்க மட்டும்தான் இன்னும் வரணும். அவங்க எங்க சீக்கிரம் கிளம்புறாங்களா? அதான் நான் அக்கா கூட கிளம்பி வந்துட்டேன். அப்போ அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம் வாங்க. என்னடா வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? இல்லம்மா, நீங்க வரதுக்குள்ள நான் ரிசீவ் பண்ணலாமேன்னு. ரிசீவ் பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா? வாங்க உள்ள வாங்க. பாப்பா நம்ம ஏஞ்சல் இன்னும் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கா. அப்போ நம்ம இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. எங்க போறீங்க சுந்தர்? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும். எல்லாரும் தான் இங்க இருக்காங்களே, நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் சில பேர் அங்க இருக்காங்களாம். அதுக்கு அதான் அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வரலான்னு. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? அவங்க எல்லாம் வந்துருவாங்க. என்னங்க நீங்க, இதுல என்னங்க சிரமம் இருக்கு? நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம தானே அவங்கள அக்கறையா பாத்துக்கணும். அதுவும் இல்லாம அந்த ஏரியாவில் ஆட்டோலாம் கிடைக்காதுங்க. அவங்க வரதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அவங்களே வந்து சேர்ந்துடுவாங்க. நீங்க உள்ள வாங்க. அட வாங்க சுந்தர். சரி சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். லேட் ஆயிடுச்சுல. ஆமாமா, 2 மணி நேரம் கழிச்சு நீ ரெடி ஆகி வந்திருக்கல, அப்பா கிளம்பிட வேண்டியதுதான். அடி வாங்குவ. ஏய், இந்த Dress எனக்கு எப்படி இருக்கு? உனக்கு எது போட்டாலும் அழகா தாண்டி இருக்கும். சூப்பரா இருக்கு. இப்ப கிளம்பலாமா? இதை விட அந்த ஆரஞ்சு போட்டுக்கவா, அது இன்னும் நல்லா இருக்கும்ல. நீ இந்த பெட்ஷீட்டை மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்க்கல, மத்தபடி ரூம்ல இருக்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதையும் ட்ரை பண்ணிட்டேன். எப்படி? சரி சரி, பேசுனதெல்லாம் போதும், நேரமாச்சு, கிளம்பலாமா? வாங்க வாங்க வாங்க. அக்கா, நான் நினைக்கிறேன் அவ என் ட்ரெஸ் கூட போட்டு பார்த்திருப்பா. என்னாச்சு? ஓபன் பண்ண முடியல. நல்லா திறந்து பாரு. திறக்க முடியலக்கா. நீ தள்ளு. ஏய், வெளியில லாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில லாக் ஆயிருக்கா? வெளியில யாராவது இருக்கீங்களா? கதவை திறந்து விடுங்க.